தமிழகத்தில் அடுத்த மாசம் டிஜிபி ஓய்வு பெறார். இப்ப இருக்கிற டிஜிபி வருகிற 31ஆம் தேதியோட ஓய்வு பெறார். அப்படி ஒரு டிஜிபி ஓய்வு பெறுகின்ற சொன்னால் பணி ஓய்வு பெறுகின்ற பொழுது 3 மாதத்திற்கு முன்பாகவே அங்க அதற்கு புதிய டிஜிபி நியமிப்பதற்கு மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்ப வேண்டும். தகுதியான டிஜிபி வருவதற்கு தகுதியான பட்டியலை மாநில அரசு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும். அப்ப மத்திய அரசு அதுல 3 பேர் தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒருவரை அந்த மாநில அரசு அந்த டிஜிபி நியமிக்கணும். ஆனா இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. இன்னும் இந்த அரசாங்கம் கும்பகர்ணனை போல தூங்கிட்டு இருக்குது. அந்த டிஜிபி நியமிக்கக்கூடிய அந்த நிலையில் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கின்றது. என்ன என்றே தெரியவில்லை. அவருக்கு சாதகமான வேலை நியமிக்க வேண்டுமோ என்று சந்தேகம் எழுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளவாறு 3 மாதத்துக்கு முன்பாகவே மாநில அரசு டிஜிபியினுடைய அந்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு அதை பார்த்து அதிலே ஆய்வு செய்து அதிலே 3 பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி மாநில அரசு அது ஒருவரை டிஜிபி நியமிக்க வேண்டும்.